சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு மகாபாரதம் 17. இதோ விட்டானா பாண்டு குந்தியை அழைத்தான். அன்பே, உன் அளவில் நீ எனக்கு பெரிதும் உதவியிருக்கிறாய். நமக்கு பிறந்த மூவருமே மைந்தர்கள். உன் சகோதரிக்கு என்னால் குழந்தை பாக்கியம் தர இயலவில்லை. அவளுக்கும் நீ இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தால் அவளுக்கும் குழந்தை பிறக்க வழி பிறக்கும் அல்லவா? அன்பே, எனக்காக நீ இதை செய்ய மாட்டாயா என்று கெஞ்சலாக கேட்க கணவனின் விருப்பத்திற்கு சம்மதித்தாள் குந்தி. கற்பு நிறைந்த பெண்கள் கணவர் சொல் தட்டுவதில்லை. மாத்திரையை அழைத்தாள். சகோதரி, கணவரின் அனுமதியுடன் தேவர்களுக்கு நான் 3 பிள்ளைகளை பெற்றேன். உனக்கும் அதே மந்திரத்தை கற்றுத்தரச் சொல்லியுள்ளார் பாண்டு மன்னர். உனக்கும் குழந்தைகள் பெறும் ஆசை இருக்கத்தானே செய்யும். நான் மந்திரத்தை சொல்கிறேன் கேள் என அந்த இரகசிய மந்திரத்தை அவளது காதில் ஊதினாள் குந்தி. மகிழ்ச்சி அடைந்தாள் மாத்ரி. தேசத்தின் நலன் கருதி கணவரல்லாத மனமாசில்லாத ஒருவரிடம் குழந்தை பெறுவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று என்பதையும் அதனால் கற்பிற்கு பாதிப்பில்லை என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்ட அவள் அஸ்வினி தேவர்களை அழைத்தாள். அவர்கள் இவ்வுலகில் உள்ள 8 திசைகளின் காவலர்கள். அந்த 8 பேரும் வந்தனர். ஒரே உருவம் எடுத்தனர். மாத்ரியை கட்டி அணைத்தனர். அவளுக்கு ஆசி வழங்கிவிட்டு சென்றனர். கர்ப்பமானாள் மாத்ரி. அவளுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் வகையில் 2 குழந்தைகள் பிறந்தன. அவர்களுக்கு நகுலன், சகாதேவன் என்று பெயர் சூட்டினான் பாண்டு. புத்திரர்கள் 5 செல்லமாய் இங்கே வளர அஸ்தினாபுரத்தில் துரியோதனங்களில் 100 பேரும் இன்னும் செல்லமாக வளர்க்கப்பட்டனர். பாண்ட புத்திரர்களின் நண்பர்கள் யார் தெரியுமா? புலிகளும் சிங்கங்களும். இளம் வயதிலேயே பயத்தை விரட்டுவது என்பது பெரிய கலை. பாண்டு புத்திரர்களான பாண்டவர்கள் 5 சிறு வயதிலேயே வீரமிக்கவர்களாக திகழ்ந்தனர். ஆயக்கலைகள் 64 அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன. வீரமிக்கவர்களுக்கு மனிதாபிமானமும் முக்கியம். பாண்டவர்கள் இளம் வயதிலேயே பல தர்மங்களை செய்தனர். இந்த பூமியின் அளவை விட அவர்கள் வழங்கிய பொருளின் அளவு அதிகமாக இருந்தது. வாலிப வயதை அடைந்து விட்டார்கள் பாண்டவர்களும். துரியோதனங்களான கௌரவர்களும். இந்த நிலையில் ஒரு வசந்த காலம் வந்தது. பாண்டுவுக்கு வயது ஏறியிருந்தாலும் அவன் கிந்தம முனிவரிடம் பெற்ற சாபத்தால் அவனால் மனைவியரின் அருகே நெருங்க முடியவில்லை. வசந்த காலத்தின் மன்மத பானங்கள் அவனை துன்புறுத்தியது. ஒரு நாள் அந்த பானங்களின் தாக்குதலுக்கு மிக கொடூரமாக ஆளான அவன் முன்னால் மாத்ரி வந்து நின்றாள். அவளது அழகை கண்களால் அள்ளி பருகிய பாண்டு அவளை அணைத்தான். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஏற்பட்ட ஸ்பரிசத்துக்கு மாத்ரியும் கட்டுப்பட்டாள். நடக்கப் போகும் விபரீதம் அவளுக்கே தெரியவில்லை. சற்று நேரம் சென்றது. பாண்டு அவள் மீது பிணமாக கிடந்தான். இன்பம் பெற வந்த மாமன்னன் துன்பக்கடலில் ஆழ்த்திவிட்டு மீளா தூக்கத்தில் ஆழ்ந்தானே என மாத்ரி கதறினாள். ஐயோ, கணவருக்கு புத்திமதி சொல்லாமல் அவரது இச்சைக்கு படிந்து அவரது உயிரையே பறித்துவிட்டதே. என் இதழ்களில் இருந்து நீங்கள் பருகிய அமுதம் உங்களை விஷமாக்கி கொன்றுவிட்டதே. மனமொத்த தம்பதிகளை உலகில் யார் ஒருவர் பிரிக்கிறாரோ அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு பாடமாகிவிட்டது. ஆம், நீங்கள் கிந்தமரிடம் பெற்ற சாபம் தீவினையாக மாறி உங்களை அழித்து விட்டதே. நான் என்ன செய்வேன்? 5 புதல்வர்களை வளர்க்கும் பொறுப்பை 2 விதவைகளிடம் ஒப்படைத்து விட்டீர்களே என புலம்பினாள். மாத்திரையின் புலம்பலை கேட்டு வந்த குந்தி நடந்துவிட்ட விபரீதத்தை எண்ணி கதறி துடித்தாள். இந்த பட்டத்தரசிகளின் ஓலம் கேட்டு பாண்டபுத்திரர்கள் ஓடி வந்தனர். அரண்மனையில் தங்கியிருந்த முனிவர்கள், மகான்கள் எல்லாம் வந்தனர். முனிவர்களில் முதியவரான காஷ்யபர், சதசிருங்கர் போன்றவர்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள். மாத்ரியால் கணவனின் இறப்பை தாங்க முடியவில்லை. மேலும் அவளுக்கு சாவுக்கு காரணமாக அமைந்தது தன்னுடன் இன்பம் துய்த்தது என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவள் உயிர் வாழ விரும்பவில்லை. தான் பெற்ற பிஞ்சுகளை ஏற இறங்க பார்த்தாள். எப்படியும் குந்தி அவர்களை காப்பாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை பிறந்தது. குந்தி, இனி நான் உயிர் வாழ மாட்டேன். அவரது பிரிவை தாங்கும் சக்தி எனக்கில்லை. மைந்தர்களை, குந்தியின் சொல் கேட்டு நடக்க வேண்டும். நீங்கள் வீர மைந்தர்களாய் வாழுங்கள் என வாழ்த்துவிட்டு சிதை மூட்டச் சொல்லி உத்தரவிட்டாள். அந்த தீயில் இறங்கி தன் உயிரை விட்டாள். கற்புடைய ஒரு பெண் வேறென்ன செய்வாள்? இதற்குள் இறந்து போன பாண்டு மன்னன் சொர்க்கம் போய் சேர்ந்தான். அங்குள்ள கற்பக மரத்தின் நிழலில் தங்கியிருந்தான். மாத்ரியும் அவனை அடைந்தாள். இருவரும் ஆகாய கங்கையில் நீராடினர். மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். தனிமையில் 5 புத்திரர்களுடன் என்ன செய்வாள் குந்தி? அவளையும் அவர் புத்திரர்களையும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் முனிவர்கள். திருதராஷ்டிரன் தன் தம்பி, மனைவியையும் குழந்தைகளையும் அன்போடு வரவேற்றார். தங்கள் 5 சகோதரர்களையும் பார்த்து துரியோதன சகோதரர்களும் அடைந்த மகிழ்ச்சி களவில்லை. பெரியப்பாவின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் பாண்டுபுத்திரர்கள். அவர்களை கண்ணீரோடு அணைத்து கொண்டார் திருதராஷ்டிரன். அப்போது அங்கு வந்தார் பரமாத்மா கிருஷ்ணன். நம்ம கிருஷ்ணன் வந்துட்டார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னு நாளைக்கு பார்ப்போமா? ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.